Harry Potter and the Deathly Hallows Chapter 25 Part 1 Shell Cottage Bill and Fleurோட ஷெல் காட்டேஜ் கடலை பார்த்த மாதிரி கிளிஃப் மேலே அமைஞ்சிருக்கும். கிளிஃப்னா செங்குத்தான பாறை மாதிரி சொல்லுவாங்களே. இப்போது நான் கரெக்டாக அந்த வார்த்தை சொல்கிறேன்னான்னு தெரில. வர்க்காலாலெலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, நல்ல உயரமாக இருக்கும் கடல்ல இருந்து பாறை மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் கடலை பார்த்த மாதிரி இந்த பில் அண்ட் ஃப்ளோரோட ஷெல் காட்டேஜ் இருக்கும். தனியாக இருக்கும், அங்கே சுற்றி வேறு எதுவுமே இருக்காது. அந்த காட்டேஜோட சுவர்களில் ஃபுல்லாக ஷெல்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும்தான் அங்கே தனியாக இருக்குமா. பார்க்கவே அது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த காட்டேஜ். ஹாரி அந்த காட்டேஜ்குள்ளே எந்த மூளைக்கு போனாலும் சரி, வெளியில் இருக்கிற கார்டனுக்கு போனாலும் சரி, அலசத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அவனுக்கு. ஹாரிக்கு இப்போது தனியாக இருக்கணும்னு தான் தோணுமா. ஸோ இவங்க கிட்டேருந்து ஏதாச்சும் சொல்லி எஸ்கேப் ஆகி அந்த கிளிஃபோட டாப்புக்கு வந்துட்டு அந்த கடலை பார்த்த மாதிரியே உட்காந்துருப்பான். அந்த பறந்து விரிஞ்சு கிடக்கிற கடலை பார்த்துட்டே அவன் உட்காந்துட்டு இருப்பானா. அவனோட முகத்தில் நல்லா அந்த உப்பு காற்று வந்து கோல்டாக பட்டுக்கிட்டே இருக்கும். வால்டமோட் அந்த மந்திரக்கோலை எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம போய் எடுத்துருக்கணுமோ, அந்த ரேஸில் நம்ம தோத்துட்டோமோ அப்படின்னு ஹாரிக்கு இப்போது ரொம்பவே பயமாக இருக்கும். அவன் எடுத்த இந்த முடிவில் அவன் ஆல்ரெடி ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் இருப்பானா. இதில் ரான் வேற ஹாரி கிட்ட திரும்ப சொல்லி காமிச்சிட்டே இருப்பான். அந்த சிம்பலை டம்பிள்டோர் நம்ம கிட்ட விட்டுட்டு போனதே அந்த மந்திரக்கோலை நம்ம எடுக்கணுன்றதுக்காக தான் இருக்குமோ. அந்த சிம்பலை கரெக்டாக டைமுக்குள்ளே நீ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிருந்தேன்னா நீ அந்த ஹாலோஸ்க்கு ஒருத்தியானவனாக இருப்ப அப்படின்னு டம்பிள்டோர் நினச்சிருப்பாரோ. ஹாரி, உண்மையாகவே அது எல்டர் வேண்டா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அந்த பேர் சொல்லக்கூடாதவனை முடிக்க போகிறோம் அப்படின்னு ரான் கேட்டுகிட்டே இருப்பான் திரும்ப ஹாரிக்கிட்ட. அவனுக்கு இப்போது நம்ம மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோமோ அப்படின்னு அவ்வளோ பயமாக இருக்கும். வால்டமோட் அந்த மந்திரக்கோலை நம்ம எடுக்க வச்சிருக்க கூடாதோ, அந்த கல்லறை அவன் உடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை தடுத்துருக்கணும் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா. அவனுக்கு நம்ம ஏன் இந்த டெசிஷன் எடுத்தோம் அப்படின்றதே எக்ஸ்பிளைனே பண்ண முடியல அவனால் இப்போது. பட் இவனாலையும் பாவம் என்ன பண்ணியிருக்க முடியும். அவங்க ஃபஸ்ட்டு அங்கேருந்து உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அங்கேருந்து வந்தக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் அவனுக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ அவனால் என்ன தான் பண்ண முடியும். இவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு இதெல்லாம் உண்மையானு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இவங்கக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வால்டமோட் அங்கே ஹாக்வர்ட்ஸுக்கு போய் அந்த மந்திரக்கோலை எடுத்துட்டான். ஆனாலும் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம விட்டுருக்கக்கூடாதோ, நம்ம முன்னாடியே இதெல்லாம் கண்டுபிடிச்சி போயிருக்கணுமோ அப்படின்னு ஹாரிக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். பயத்திலே இருப்பான் அவன். ரொம்ப ஆடான விஷயம் என்னென்னா ஹெர்மானியும் இப்போ அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருமா. ஸோ ரானோட டவுட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஹாரியை கன்ஃபியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இருக்கும் ஹெர்மாயினி பேசுகிறதும். ஏன்னா இப்போ வேறு வழியே இல்லை. ஹெர்மாயினி வந்து இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், எல்டர் வேண்டுன்றது உண்மை அப்படின்னு. அண்ட் ஹெர்மாயினி ஸ்டில் அது ரொம்ப ஈவிலான ஆப்ஜெக்ட் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கும் அந்த எல்டர் வேண்டை பற்றி. அண்ட் வால்டமோட் அதை எந்த மாதிரி வழியில் எடுத்தான்றதை சுத்தமாக ஹெர்மாயினினால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. உன்னால் அதை பண்ணியிருக்கவே முடியாது ஹாரி. டம்பிள்டோரோட கல்லறையெல்லாம் உடைச்சு அதை எடுக்கிறதுக்கு உனக்கு மனசே வந்திருக்காது அப்படின்னு ஹெர்மாயினி திரும்ப ஹாரி கிட்ட இதவே சொல்லிட்டே இருக்கும். பட் டம்பிள்டோரோட பாடியை விட உயிரோட இருந்த டம்பிள்டோரோட இன்டென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிட்டோமோ அப்படின்ற விஷயம் தான் ஹாரியை ரொம்பவே பயமுறுத்திட்டு இருந்துச்சு. நம்ம தப்பான முடிவெடுத்துட்டோமோ, நம்ம தப்பான பாதையில் போயிட்டு இருக்கோமோ, அந்த சயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிஸ்ரீட் பண்ணிட்டோமோ அப்படின்னு திரும்ப அவன் அதை யோசிச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தானா. டம்பிள்டோர் மேலே அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டே இருக்கும். இதை நினைக்க அந்த கடல் அலை எவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து இந்த கிளிஃபில் தாக்குதோ அது மாதிரி ஹாரியோட கோவம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். டம்பிள்டோர் ஏன் சாகிறதுக்கு முன்னாடி இந்த எந்த விஷயத்தையுமே நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்னு. பட் அவர் உண்மையாகவே இறந்துட்டாரா அப்படின்னு ரான் இவங்க இந்த காட்டேஜுக்கு வந்து 3வது நாள் ஹாரி கிட்ட கேட்டுட்டு இருப்பான். ஹாரி தனியாக வெளியில் கார்டனில் உட்காந்துட்டு இருப்பானா. அப்போ ரானும் ஹெர்மானியும் ஹாரி கிட்ட வந்து உட்காந்துட்டு ரான் இந்த விஷயத்த ஹாரி கிட்ட கேட்டுட்டு இருப்பானா. அவர் இறந்துட்டாரு ரான், தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த விஷயத்த திரும்ப ஸ்டார்ட் பண்ணாத அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பாரு ஹெர்மாயினி அப்படின்னு ரான் பேசிகிட்டு இருப்பான். அந்த சில்வர் டோ, அந்த வால், கண்ணாடியில் ஹாரி பார்த்த அந்த கண்ணு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் ஹாரி தானாகவே அதை இமேஜின் பண்ணியிருப்பான் தானே ஹாரியும் சொன்னான். இல்லை ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. மேபி நான் இமேஜின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். ஹெர்மாயினியை பார்க்காம அந்த கடலை பார்த்தே அவன் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் உண்மையாகவே நீ அந்த மாதிரி நினைக்கல ஹாரி அப்படின்னு ரான் கேட்பானா. ஆமாம், நான் நினைக்கல அப்படின்னு ஹாரி சொல்வானா. பாத்தியா அப்படின்னு ரான் வேகமாக சொல்லிட்டு இருப்பான் ஹெர்மாயினி குறுக்க பேசுறதுக்கு முன்னாடி. உண்மையாகவே அது டம்பிள்டோரா இல்லைனா எப்படி டாபி அந்த செல்லாருக்கு வந்திருப்பான் ஹெர்மாயினி அப்படின்னு ரான் கேட்பானா. என்னால் பட் டம்பிள்டோர் தான் அவனை நம்மக்கிட்ட அனுப்பிச்சி வச்சாருன்னு உன்னால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவர் ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற கல்லறையில் படுத்திருக்காரு ரான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. எனக்கு தெரியல, மேபி அவரோட ஆவியாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு ரான் சொல்வானா. டம்பிள்டோர் ஆவியாலாம் வரமாட்டார் அப்படின்னு ஹாரி சொல்வான்.
என்னதான் ஹாரிக்கு டம்பிள்டோர் பற்றின எல்லா விஷயங்களும் தெரியலேனாலுமே அவனுக்கு இது மட்டும் நல்லா ஷோராக தெரியும், அவர் திரும்ப ஆவியாக வர மாட்டாருன்னு. அவர் கண்டிப்பாக போயிருப்பார் அப்படின்னு ஹாரி சொல்வானா? கண்டிப்பாக போயிருப்பாருனா என்ன அர்த்தம் அப்படின்னு ரான் கேட்டுட்டு இருப்பானா? அதுக்கு ஹாரி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆரி அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும். என்னன்னு பார்த்தா ஃப்ளோர் அந்த காட்டேஜ்லேருந்து வெளியில் வந்துட்டு இருக்குமா. அதோட நீளமான சில்வர் கலரில் இருக்கிற தலைமுடி வெளியில் அடிக்கிற காற்றுக்கு நல்லா ஆடிட்டுருக்கும். ஆரி கிரிப்புக்கு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. அவர் மேலே இருக்கிற சின்ன பெட்ரூமில் இருக்காரு. அவர் பேசுகிறத வேற யாரும் கேட்டக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு ஃப்ளோர் இவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போகுமா. கிரிப்புக் ஃப்ளோர் அந்த மாதிரி மெசேஜை டெலிவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது சுத்தமாக ஃப்ளோருக்கு பிடிக்கலன்னு அதோட முகத்திலே நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ இரிட்டேட் ஆகி அந்த மெசேஜை டெலிவர் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஹாரியும் உள்ளே போவானா? ஃப்ளோர் சொன்ன மாதிரியே கிரிப்புக்கு இவங்களுக்காக அந்த காட்டேஜில் இருக்கிற ரொம்ப சின்ன பெட்ரூமில் தான், குட்டியான பெட்ரூமில் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா. அந்த பெட்ரூமில் தான் நைட்டு ஹெர்மோனியும் லூனாவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பெட்ரூமில் இருக்கிற விண்டோவோட கர்டைன் இருக்கும்ல, அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாரா. வெளியில் நல்லா வெளிச்சம் வந்துட்டுருக்கும். பட் இவர் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாரு. அங்கே இருக்கிற ஒரு லோவான ஆம்சேரில் கால் மேலே காலை போட்டுட்டு கையை நல்லா கோர்த்து வச்சுட்டு கிரிப்புக்கு உட்காந்துருப்பாரு. நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன் ஹாரி பாட்டர் அப்படின்னு அவர் சொல்வாரா. கிரிங்கார்ட்ஸில் இருக்கிற காப்ளின்ஸ் எல்லாரும் இது ஒரு மிகப்பெரிய துரோகம்னு நினச்சாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. கிரிப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி இப்போ ரொம்ப நிம்மதி பெருமூச்சோடு சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் எங்களுக்காக இதை பண்ணுறது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. இன் ரிட்டர்ன் அப்படின்னு காப்ளின் இப்போ ரொம்ப ஃபர்மாக பேசுவார். ஃபார் பேமெண்ட் அப்படின்னு அவர் பேசுவாரா. ஹாரி இப்போ லைட்டாக தயங்கிடுவான். உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு அவன் கேட்பான். என்கிட்ட கோல்டு இருக்குது அப்படின்னு அவன் கேட்பானா. எனக்கு கோல்டெல்லாம் வேணாம், என்கிட்ட அதிகமாக கோல்டு இருக்குது அப்படின்னு கிரிப்புக்கு சொல்வார். அவரோட கண்கள் இப்போ நல்லா மின்னிட்டுருக்கும். எனக்கு அந்த வாள் வேணும், காட்ரிக் கிரிஃபண்டோரோட வாள் அப்படின்னு அவர் சொல்வாரா. ஹாரியோட எனர்ஜியே இப்போ சுத்தமாக போன மாதிரி ஆயிரும். ஐம் சாரி, எங்களால் அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லிடுவானா. தென் அப்படின்னு காப்ளின் சாஃப்டாக பேசுவார். நமக்குள்ளே அது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவர் சொல்லிடுவாரா. நாங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னு ரான் இப்போது ஈகராக சொல்லிட்டு இருப்பான். கண்டிப்பாக அந்த லெஸ்ட்ரேஞ்சர்ஸோட லாக்கரில் பெருசாக எக்கச்சக்க விஷயங்கள் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு ரான் சொல்வானா. அவன் பெரிய தப்பான விஷயத்த சொல்லிட்டான். ஏன்னா கிரிப்புக்கோட முகம் இப்போது சரி கோபமாக மாறும். நான் ஒன்றும் திருடன் கிடையாது, எனக்கு உரிமை இல்லாத எந்த ஒரு புதையலையுமே நான் எடுக்கணும்னு ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் கத்துவாரா. ஆனால் அந்த வாள் எங்களோட அப்படின்னு ரான் சொல்ல வருவானா. அது ஒன்றும் உங்களோடது கிடையாது அப்படின்னு காப்ளின் சொல்லிடுவார். நாங்கள் கிரிஃபண்டோர்ஸ், அது காட்ரிக் கிரிஃபண்டோரோட வாள் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஓ, அந்த கிரிஃபண்டோருக்கு முன்னாடி அது யாரோடதா இருந்துச்சு அப்படின்னு அந்த காப்ளின் இப்போ நல்லா நிமிந்து உட்காந்துட்டு டிமாண்ட் பண்ணுற மாதிரி கேட்பாரு. யாரோடதும் கிடையாது, அது அவருக்காக செய்யப்பட்டது தானே அப்படின்னு ரான் சொல்லுவானா. இல்லை அப்படின்னு அந்த காப்ளின் இப்போ சரியாக கோவமாகி ரானை நல்லா கையை நீட்டி காமிச்சு மந்திரவாதிகளுக்குன்னே இருக்கிற அந்த திமிரு அப்படின்னு அவர் சரியாக கத்துவார். அந்த வாள் ஃபஸ்ட்டு ராக்னூக்கு சொந்தமானது. காட்ரிக் கிரிஃபண்டோர் அவர்கிட்ட இருந்து அதை எடுத்துட்டான். காப்ளின் கிட்டேருந்து எடுக்கப்பட்ட தொலைஞ்சு போன புதையல் காப்ளின் ஒர்க்கோட மாஸ்டர் பீஸ். அது காப்ளின்ஸ்க்கு தான் சொந்தம். அந்த வாள் தான் என்னோட விலை, வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லாட்டி விடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு நல்லா முறைச்சி பார்ப்பாரா. ஹாரி திரும்பி ரானையும் ஹெர்மோனியையும் பார்ப்பான். நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் கிரிப்புக், உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்னு அவன் கேட்பான். எங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்பானா. அந்த காப்ளின் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவார். பல நாட்களாக அநேகமாக ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கிலேருந்து இந்த விஷயத்த நம்ம பார்த்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸில் காப்ளின் வார்னு பல வருஷமாக இவங்க இதை பற்றியே படிச்சுட்ருப்பாங்க. நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா, ரொம்ப வருஷமாக நடந்த சண்டை போல் எப்போ பார்த்தாலும் ஹிஸ்ட்ரி கிளாஸில் இதை பற்றி மட்டும்தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம காப்ளின்ஸை பற்றி பார்த்துருக்கோம், ஆனால் அவங்கள பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நான் முன்னாடியே சொன்னேன் நான் அந்த விஷயத்த. இல்லை, நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த சாப்டரில் தான், இந்த சாப்டரோட பார்ட் 2ல் தான் அதோட ஒரு முக்கியமான விஷயமே வரும். காப்ளின்ஸ்களுக்கும் மந்திரவாதிகளுக்கும் பல நூற்றாண்டுகளாக சண்டை போயிட்டே இருந்தது. என்ன தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்ற மாதிரி நான் முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா, அதை நம்ம இந்த சாப்டரில் பார்ப்போங்க. இவங்க 3 பேரும் கீழே இறங்கி வந்துடுவாங்களா. அங்கே இருக்கிற சிட்டிங் ரூம்குள்ளே போவாங்க. எம்டியாக தான் இருக்கும். ஹாரி அங்கே இருக்கிற ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் போய் நின்றுட்டு என்ன பண்ணலான்னு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருப்பான். பின்னாடியே ரானும் ஹெர்மோனி வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆள் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கானா, அவங்கிட்டலாம் நம்ம அந்த வாளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரான் சொல்லிட்டே வந்துட்டு இருப்பான். அது உண்மையா அப்படின்னு ஹாரி ஹெர்மோனி கிட்ட கேட்பான். அந்த வாளை உண்மையாவே காப்ளின்ஸ் கிட்ட இருந்து கிரிஃபண்டோர் திருடி இருக்காரா அப்படின்னு அவன் கேட்பானா. எனக்கு தெரியல அப்படின்னு ஹெர்மோனி ஹோப்லெஸ்ஸாக சொல்லிட்டு இருக்கும். விசார்டிங் ஹிஸ்ட்ரியில் மந்திரவாதிகள் மற்ற மேஜிக்கல் ரேசஸ்க்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும்.
ஆனால் கிரிஃபண்டோர் அந்த வாளை திருடினாரா என்னென்னலாம் நான் அதில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த காப்ளின் கதைகளாக தான் இருக்கும். எப்படி மந்திரவாதிகள் எப்போ பார்த்தாலும் காப்ளின்ஸை நல்லா கீழே தள்ளிட்டு மேலே உயர பார்க்குறாங்கன்னு எப்போ பார்த்தாலும் அவங்க கதை சொல்லிட்டு திரிவாங்களே, அது மாதிரி தான் இதுவாகவும் இருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். உண்மையை சொல்லணும்னா நம்ம லக்கி தான், ஏன்னா அவர் நம்மளோட மந்திரக்கோலை கேட்கல அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். இவன் ஏன் இப்படி சொல்கிறான்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா மேஜிக்கல் வேர்ல்டில், மாயாஜால உலகத்தில் ஹியூமன்ஸ் மட்டும்தான் மேஜிக்கல் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. அதை எப்படி செய்யணுன்ற அந்த ரகசியம் இருக்கும்ல, அந்த வேன்லோர் இருக்கும்ல, அதையும் அவங்க வெளியில் ஷேர் பண்ண மாட்டாங்க. இது ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது மந்திரவாதிகள் அண்ட் சூனியக்காரிகளுக்கு மட்டும்தான் இந்த ரைட்ஸ் இருக்குது. ஹவுஸ் எல்வ்ஸு, காப்ளின்ஸ் இவங்கெல்லாம் மந்திரக்கோள் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. அதனால தான் அவர் அப்போதே ஹாரிக்கிட்ட அப்படி சொன்னார், நீங்களாம் வித்தியாசமாக இருக்கீங்க. இது வரைக்கும் காப்ளின்ஸுக்கும் ஹவுஸ் எல்வ்ஸுக்கும் விசார்ட்ஸ் அண்ட் விச்சஸ் யாருமே மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு இதுவும் அவங்கள ஒரு இதாகவே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல. அதெல்லாம் இதுக்கு தான். அதனால தான் காப்ளின்ஸுங்களுக்கு உச்சக்கட்ட கோவம் விசார்ட்ஸ் மேலே. நீங்கள் யார் எங்களை மந்திரக்கோள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்னு. பட் ரான் கூட சொல்லுவான்ல, உங்களுக்கு மந்திரக்கோளே தேவையில்ல, உங்களோட விரல்களை வச்சே நீங்கள் எல்லாமே பண்ணிடுவீங்கன்னு. அது உண்மை தான். காப்ளின்ஸ்க்கும் ஹவுஸ் எல்வ்ஸ்க்கும் மந்திரக்கோளே தேவையில்ல, ஆனாலும் நாங்கள் மந்திரக்கோள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு காப்ளின்ஸ்லாம் சண்டை போடுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாங்கள் மந்திரக்கோள் யூஸ் பண்ணிட்டா உங்களெல்லாம் தாண்டி நாங்கள் மேலே போயிடுவோன்னு உங்களுக்கு பயம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் விசார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நாங்கள் உங்களுக்கு மேஜிக்கல் வேண்ட் எப்படி செய்யணுன்ற அந்த ரகசியத்தை நாங்கள் ஷேர் பண்ணுறோம், அதே மாதிரி உங்களால் நீங்கள் மெட்டல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்ற ரகசியத்தை எங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதாவது இவங்க இந்த வால் செய்கிறது, ஆர்மர் செய்கிறது, அது சாதாரண வால் மாதிரி ஆர்மர் மாதிரிலாம் இருக்காது. அதில் பவர் இருக்கும், மேஜிக்கல் பவர் இருக்கும் அவங்க செய்கிறதுல. அதனால தான் காப்ளின் மேட்னா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம இன்னும் அந்த சாப்டரில் பார்க்கலாம். காப்ளின்ஸும் சும்மா கிடையாது, விசார்ட்ஸும் சும்மா கிடையாது. நான் அதையும் இப்போ சொல்லிடுறேன். மந்திரவாதிகளை வெறுக்கிறதுக்கு காப்ளின்ஸ்க்கு நிறைய ரீசன் இருக்கிறான். முன்னாடிலாம் அவங்கள ரொம்ப ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா. காப்ளின்ஸ் ஒன்றும் பொசுன்னு இருக்கிற முயல்குட்டி கிடையாது தானே. அவங்க எவ்வளோ மந்திரவாதிகளை கொலை பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப கேவலமாக தான் சண்டை போட்டிருக்காங்க ஹெர்மாயினி அப்படின்னு ரான் சொல்லுவான். ஆனால் கிரிப்பு கிட்ட போய் எந்த இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, யார் ரொம்ப வயலண்ட்டாக இருந்திருக்காங்கன்ட்டு ஆர்கியூ பண்ணுறதுல நமக்கு எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம். தென் அவங்க 2 பேரும் அமைதியாகி இந்த ப்ராப்ளமை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போது ஹாரி அந்த விண்டோ வழியாக டாபியை இவங்க புதைச்சிருப்பாங்களா அந்த இடத்த பார்த்துட்டு இருப்பானா. பார்த்தா லூனா அங்கே உட்காந்துட்டு ஜாம் ஜார் இருக்கும்ல, அதுக்குள்ளே நிறையா லாவெண்டர் பூவாக வச்சு அந்த ஹெட்ஸ்டோன் இருக்கும்ல, டாபியோட கல்லர், அங்கே கல் வச்சான்ல ஹாரி, அந்த இடத்துல வச்சுட்ருக்கோம். ஓகே, நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ரான் இப்போ சொல்வானா. ஹாரி திரும்பி ரானை பார்ப்பான். அந்த லாக்கருக்குள்ளே போகிற வரைக்கும் நாங்கள் அந்த வாளை வச்சுருக்கோம், அதுக்குள்ளே போனக்கப்புறம் நாங்கள் அந்த வாளை உங்ககிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே தான் ஃபேக்கான வால் இருக்குல்ல அந்த லாக்கரில், நம்ம அவருக்கு தெரியாமல் அதை மாற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஆமாம், இப்படி நம்ம அவங்கக்கிட்டே ஹெல்ப்பும் கேட்டுட்டு அவங்கள ஏமாற்றவும் செய்யணும். இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஏன் காப்ளின்ஸ்க்கு சுத்தமாக விசார்ட்ஸை பிடிக்க மாட்டேது அப்படின்னு வேற எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கணும். அப்படி தானே ரான் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. ரானோட காதெல்லாம் நல்லா செவந்து போயிட்டுருக்கும். சரி என்னால் யோசிக்க முடிஞ்சது இது மட்டும்தான், வேறு ஏதாவது சொல்யூஷன் உன்கிட்ட இருந்துச்சுன்னா நீ சொல்லு அப்படின்னு அவன் சொல்லுவானா. நம்ம அவருக்கு வேறு ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது வேல்யூபிளாக இருக்கிறது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. சூப்பர், நம்மக்கிட்ட இருக்கிற ரொம்ப பழமையான காப்ளின் மேட் வாழை நான் எடுத்துகிட்டு வரேன், நீ அவருக்கு அதை கிஃப்ட் ரேப் பண்ணிடு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அங்கே 3 பேருமே அப்படியே அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க. ஹாரிக்கு ஷோராகவே தெரியும் அந்த காப்ளின் கிட்ட அந்த வாளை தவிர வேறு எதை கொடுத்தாலும் அவர் அதை வாங்கிக்க மாட்டார், அக்செப்ட் பண்ண மாட்டாருன்னு. இந்த வாள் மாதிரியே வேறு ஏதாவது வேல்யூபிளாக இருந்து அதை கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டாருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஹார்க்ரக்ஸை அழிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமே இந்த வாள் தான். ஹாரி ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அவனோட கண்ணை நல்லா மூடிட்டு வெளியில் அந்த கடல் அலசத்தத்தை நல்லா கேட்பானா. அவனுக்கு காட்ரிக் கிரிஃபண்டோர் இந்த வாளை திருடியிருக்காரு அப்படின்ற விஷயமே அவனுக்கு ரொம்ப அன்பிளசண்ட்டாக சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவ்வளோ நாளாக கிரிஃபண்டோரில் இருக்கிறத நினச்சி ஹாரி ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருந்தானா. கிரிஃபண்டோர் மகில்பான்ஸ்க்கு ஒரு சாம்பியன் மாதிரி, ஏன்னா பியூர் பிளட் லவ்விங் ஸ்லிதரினை எதிர்த்து அவர் போராடி இருக்காரு. ஸோ ஹாரிக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். மேபி அவர் பொய் சொல்கிறாரோ அப்படின்னு ஹாரி இப்போ அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுவான். மேபி கிரிஃபண்டோர் அந்த வாளை அவங்கக்கிட்ட இருந்து திருடாமே இருந்திருக்கலாம்ல, அந்த காப்ளினோட வெர்ஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி எப்படி கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு ஹாரி சொல்வானா.
அது எப்படி இருந்தாலும் நமக்கு இப்போ அது முக்கியம் இல்லை ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அது முக்கியம்தான், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனும் இருக்குல்ல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். அவன் இப்போ நல்லா மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த லாக்கருக்குள்ளே அவர் நம்மளை கூட்டிகிட்டு போனக்கப்புறம் அவர் அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கப்புறம் நம்ம அந்த வாழை அவர்கிட்ட கொடுப்போம்னு சொல்லுவோம். ஆனால் எக்ஸாக்டாக எப்போ கொடுப்போன்ற விஷயத்த அவர்கிட்ட நம்ம சொல்லாமல் அவாய்ட் பண்ணிடுவோம். அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ரானோட முகத்தில் இப்போ தான் சிரிப்பே வரும். ஆனால் ஹெர்மாயினி இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஹாரி, ஆனால் நம்ம அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. அந்த வாழை அவரே வச்சுக்கட்டும், ஆனால் அந்த ஹார்க்ரக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சக்கப்புறம் நானே அவர்கிட்ட போய் அந்த வாழை கொடுக்குறேன், நான் அந்த விஷயத்த ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. பட் அதுக்கு எவ்வளோ வருஷம் வேணாலும் ஆகும் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. எனக்கு அது தெரியும், பட் அவருக்கு அது தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நான் பொய் சொல்ல மாட்டேன் உண்மையாகவே அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி அப்படியே ஹெர்மாயினியோட கண்களை பார்ப்பானா. அவனுக்கு அசிங்கமாக தான் இருக்கும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கே. ஏன்னா அந்த நர்மன்கார்டு சிறைச்சாலை இருக்குல்ல, அதோட கேட்வேல ஒன்று எழுதியிருக்கும். அது இப்போ அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும், ஃபார் த கிரேட்டர் குட் அப்படின்னு. அதாவது பெரிய பெரிய நல்ல விஷயங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுதான் இப்போ ஹாரிக்கு ஞாபகத்துக்கு வருமா. அவன் அந்த ஐடியாவை அப்படியே புஷ் பண்ணிட்டு இருப்பானோ அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ அவங்களுக்கு வேற என்ன வழி இருக்குது, என்ன சாய்ஸ் இருக்குது. இந்த நுர்மன்கார்டு சிறைச்சாலையை பற்றி ஹாரி வால்டமோர்ட்டோட விஷனில் தான் பார்த்துருப்பான். இதை பற்றி இந்த புக்கில் ரொம்ப நிறையா இருக்காது, ஆனால் இருக்கும். ஆனால் நம்ம டம்பிள்டோர் பற்றின கதைகளை பார்க்கும்போது இதை பற்றி நான் தெளிவாக நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போவே சொல்லிவிட்டு அவங்களுக்கு நிறையா சர்ப்ரைஸ் போன மாதிரி ஆயிரும், பிரேக் ஆயிரும். அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த விஷயத்த புக்கில் எப்படி இருக்கோ அதை மட்டும் நான் நரேட் பண்ணிவிட்டு ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா அதை பற்றி நிறையா இப்போவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படின்னு. இந்த கிரிண்டல்வால்ட் அண்டு டம்பிள்டோர் கதையை பற்றி என்ன புக்கில் இருக்கோ அதை மட்டும்தான் நான் சொன்னேனே தவிர ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன்னா அவங்கள பற்றி நம்ம இன்னுமே நிறையா பார்ப்போம். நிறையா பேர் கிரிண்டல்வால்டுன்ற ஒருத்தவன் ஒரு மிகப்பெரிய வில்லன் மேஜிக்கல் ஹிஸ்ட்ரியில். அவன் எப்போவோ செத்துருப்பான், டம்பிள்டோர் தானே அவனை வந்து தோக்கடிச்சாரு, ஸோ அவன் அப்போவே செத்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உண்மையாகவே அவனை கொன்னது வால்டமோர்ட் தான். அதை நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் தான் பார்த்தோம். அதை நான் அப்படியே நரேட் பண்ணிட்டு வந்துட்டேனே தவிர ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் கிரிண்டல்வால்டை கடைசியாக கொன்னது வால்டமோர்ட் தான். அந்த நுர்மன்கார்டு சிறைச்சாலையில் இருந்தது கிரிண்டல்வால்டு தான். ரொம்ப வயசாகி போய் எலும்பும் தோலுமா இருப்பார். அவர் சின்ன பையனாக இருந்தபோது, அதாவது டீனேஜில் இருந்தபோது கிரெகரோவிச் கிட்டேருந்து அந்த மந்திரக்கோலை திருடினது கிரிண்டல்வால்டு தான். தென் அதுக்கப்புறம் அவர் நம்ம வால்டமோர்ட் மாதிரி நிறையா சாகசங்கள்லாம் பண்ணியிருப்பார். டம்பிள்டோர் தான் அவரை பிடிச்சி சிறையில் அடைப்பார். கிரிண்டல்வால்டு சொன்னான் பார்த்தீங்களா, வால்டமோர்ட் அவனை தேடி வந்தபோது, நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது என்கிட்ட இல்லை என்கிட்ட இருந்து அது உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி கத்தி சிரிப்பான். ஏன்னா டம்பிள்டோர் அவனை தோக்கடிச்சிட்டாரு, அந்த மந்திரக்கோள் இவருக்கு கை மாறிடும். ஸோ இந்த ஹோல் கிரிண்டல்வால்ட் அண்ட் டம்பிள்டோர் கதை பற்றி நம்ம ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அந்த கதையை நான் நரேட் பண்ணும்போது சொல்கிறேன். அதெல்லாம் இன்னுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரீட்டா ஸ்கிட்டர் எழுதின புக்கில். அண்ட் அதோட இன்னும் நிறைய உண்மைகள் இன்னுமே நமக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வரும் ஃப்யூச்சரில். ஸோ ஹாரி இப்படி சொல்லிடுவானா, அவருக்கு அது தெரியணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் நான் அவர்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிடுமா. எனக்கும் இது சுத்தமாக பிடிக்கல ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரியும் ஒத்துப்பான். எனக்கு இதுதான் சூப்பரான ஐடியாவாக தோணுது அப்படின்னு ரான் இப்போ எந்திரிச்சு நின்றுட்டு, வாங்க நம்ம அவர்கிட்ட போய் இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தென் இவங்க 3 பேரும் திரும்ப அந்த சின்ன பெட்ரூம்குள்ளே போயிடுவாங்களா. ஹாரி அந்த ஆஃபரை சொல்லிடுவான் கிரிப்பு கிட்ட. ஒவ்வொரு ஃபேஸையும் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி சொல்லுவான். எக்ஸாக்டாக எந்த டைமில் நாங்கள் அந்த வாழை திரும்ப உங்ககிட்ட கொடுப்போம் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லவே மாட்டான். ஹாரி பேசிகிட்டு இருக்கும்போது ஹெர்மாயினி கீழே தரையவே பார்த்துட்ருக்கோம். அது 2 புருவத்தையும் நல்லா சுருக்கி வச்சுட்டு அப்படி பார்த்துட்டே நின்றுட்டுருக்குமா. ஹாரிக்கு ஹெர்மாயினி அந்த மாதிரி செய்கிறது சரியாக இரிட்டேட் ஆகிட்டுருக்கும். ஏன்னா கிரிப்புக்கு அதை நோட்டீஸ் பண்ணார்னா இவனுங்க ஏதோ ஒரு கோல்மால் வேலை பார்க்குறானுங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிரும்ல. ஆனால் அங்கே கிரிப்புக் ஹாரியை தவிர வேறு யாரையுமே பார்க்க மாட்டார். நான் உன்னோட வார்த்தையை நம்புகிறேன் ஹாரி பாட்டர், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணால் அந்த கிரிஃபண்டோர் வாழை நீ எனக்கு தந்துடுவ அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அப்போ நம்ம கை குலுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் அவரோட கையை முன்னாடி நீட்டுவாரா. ஹாரியும் அவரோட கையை குலுக்குவான். தென் அந்த காப்ளின் அவரோட 2 கையையும் சேர்த்து வச்சுட்டு, ஸோ நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அமைச்சரவைக்குள்ளே போகிறதுக்கு இவங்க முன்னாடி பிளான் போட்டுட்டு இருந்தாங்களா, அதே மாதிரியே திரும்பவும் இவங்க இப்போ பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சின்ன பெட்ரூம்லேயே நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் செட்டில் ஆயிடுவாங்களா. கிரிப்புக்கோட ப்ரிஃபரன்ஸ் படி அந்த கர்டைன் மூடியே இருக்கும். ஸோ அந்த ரூம் ஒரு மாதிரி இருட்டாகவே தான் இருக்கும், செமி டார்க்னஸில் இருக்கும். நான் லெஸ்ட்ரேஞ்சர்ஸோட வால்ட்டுக்குள்ளே ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன்.
அந்த ஃபேக்கான வாளை அங்கே வைக்கிறதுக்கு. அது ரொம்ப ரொம்ப பழமையான சேம்பர்ஸ். பழமையான மாயாஜால குடும்பங்கள்லாம் அவங்களோட ட்ரெஷர்ஸை புதையல்களை டீப்பஸ்ட் லெவலில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அங்கே இருக்கிற வால்ஸ் தான் ரொம்ப பெருசாகவும் பெஸ்ட் ப்ரொடெக்ஷனோடையும் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. இந்த பெட்ரூம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு கபோர்ட் சைஸில் தான் இருக்குமா. பல மணி நேரமாக இவங்க 3 பேரும் அங்கே உட்காந்து கிரிப்புக்கு சொல்கிற எல்லாத்தையுமே அமைதியாக கேட்டுட்ருப்பாங்க. இப்படியே பல மணி நேரம் நாட்கள் ஆச்சு. நாட்கள் பல வாரங்களும் ஆச்சு. ஏன்னா பிரச்சனைக்கு அடுத்து பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் யோசிப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இவங்க கிட்ட இருக்கிற பாலிஜூஸ் போர்ஷனுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒருத்தவங்க வேணால் குடிச்சுக்கலாம், அவ்வளோதான் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. அது போதும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். கிரிப்புக்கு அவர் கையாலேயே வரைஞ்ச அந்த கிரிங்காட்ஸோட டீப்பஸ்ட் பேசேஜ் வேஸ்லாம் இருக்கும்ல, அதை உட்காந்து அவன் எக்ஸாமைன் பண்ணிட்டு இருப்பான். ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த ஷெல் காட்டேஜில் இருக்கிற மித்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இவங்க வெளியிலவே வருவாங்க. ஆனால் யாருமே எந்த கொஷின்ஸும் அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. ஆனால் சாப்பிடும்போது அந்த டேபிளில் உட்காந்துருந்த போது பில் எப்போவுமே இவங்க 3 பேரையுமே ரொம்ப கன்சர்ன்டாக பயத்தோடையே பார்த்துட்டு இருப்பான். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அந்த கன்சர்ன் இருக்க தானே செய்யும் ஆஸ் அ எல்டர் பிரதரா. ஸோ ஹாரி அதை நோட் பண்ணிட்டு இருப்பான். பல மணி நேரங்கள் அந்த கிரிப்பு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் ஹாரிக்கு அந்த காப்ளினை சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்ற விஷயத்தையே ரியலைஸ் பண்ணுவான். ஏன்னா கிரிப்புக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மாதிரி பிளட் தர்ஸ்டியாக இரத்த வெறியோடு இருக்கிற மாதிரி ஹாரிக்கு தோணும். ஏன்னா இவங்களுக்கு கீழே இருக்கிற கிரியேச்சர்ஸ்லாம் பட்டுட்டு இருக்க வழியை பற்றி பேசும்போது அவர் நல்லா கத்தி கத்தி சிரிச்சுட்டு இருப்பாரு. அண்ட் அந்த லெஸ்ட்ரேஞ்சர்ஸோட வால்ட்டுக்கு போகணும்னா அங்கே இருக்கிற மித்த விசார்ட்ஸ் எல்லாம் ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அதை அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அவன் எப்படி இப்போ கிரிப்புக்கு நினச்சி எரிச்சல் ஆகிட்டு இருக்கானோ, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறானோ அதே மாதிரி தான் ஹெர்மாயினியும் ரானும் ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் அவங்க அதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க 3 பேத்துக்குள்ளே. இதோட நம்ம சாப்டர் 25 பார்ட் 1 ஷெல் காட்டேஜ் வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டும் போட்டுருங்க. உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Tales by Minnie.